skill channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குரூவியில் சம் இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூ கொஸ்டின்ஸை பற்றி இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்டர்வியூக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃப் லிஸ்ட் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா, லிஸ்ட்டில் வந்துட்டு 5 எலிமெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டெஃப் ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் என்ன அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டாட் ஃபைண்ட் ஆஃப். ஓகேவா, ஐடி விச் மீன்ஸ் ஐட்ரேட்டர். ஓகே, ஸோ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இடத்துல ஃபைண்ட் மெத்தட் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தி ஃபைண்ட் மெத்தட் ஃபைண்ட்ஸ் தி ஃபர்ஸ்ட் வேல்யூ இன் தி கலெக்ஷன். ஓகேவா, ஸோ கலெக்ஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணும். ஸோ இங்கே நம்மளுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஐட்ரேஷன் மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 சொல்லி செக் பண்ணுறது. அதாவது இங்கே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சர்ச் பண்ணும். லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஈவன் நம்பரை சர்ச் பண்ணி அதை அசைன் பண்ணிவிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் அப்படின்றது என்ன, லிஸ்ட்டில் ஆல்ரெடி எனக்கு 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதில் இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி வர்றப்ப 2 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 இது ஈவன் நம்பர். இது இந்த எலிமெண்ட், அதாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற இவ்வளோ எலிமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா, அப்போ இதுதான் மேட்ச் ஆகுது. ஸோ இங்கே ரிசல்ட்டில் எனக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்ற வேல்யூ தான் எனக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, println ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ரிசல்ட்டில் இருக்கிற வேல்யூ 2 தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ தி அவுட்புட் இஸ் 2. இங்கே 4 ஆப்ஷன் இருந்தாலும் ஆப்ஷன் ஏல வந்து 4, ஆப்ஷன் பியில் வந்து 2, ஆப்ஷன் சியில் வந்துட்டு 2, 4, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 இப்படி இருந்தாலும் எனக்கு அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா, ஸோ ஃபைண்ட் மெத்தட் நம்மளுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கலெக்ஷன், அதாவது லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வேல்யூவை நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணும் பேஸ்ட் ஆன் யுவர் கண்டிஷன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் டெஃபினிஷன். ஓகே, டெஃப் லிஸ்ட் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5. def result equal to list dot collect of. okay, it star 2 அதாவது multiplication 2. ஓகே, println result. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது கலெக்ட் மெத்தட். ஆக்சுவலாக இந்த கலெக்ட் மெத்தட் நம்மளுக்கு என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்துட்டு ஐட்ரேட். ஓகே, கலெக்ட் தி ஐட்ரேட் த்ரூ தி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கன்வெர்ட்டிங் ஈச் எலிமெண்ட் உடைய நியூ வேல்யூ. ஓகேங்களா, ஸோ அதுதான் இது வந்துட்டு பண்ணும். அப்போது ஐடி இன்ட்டு 2 அப்படின்னு சொல்கிறப்போ லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு வேல்யூ நம்மளுக்கு என்ன பண்ணும், இன்ட்டு 2 பண்ணும். அப்போ 1 × 2 2. ஓகே, 2 × 2 4, 3 × 2 6, 4 × 2 8, 5 × 2 10. ஓகேங்களா, ஸோ அவுட்புட் இஸ் 2, 4, 6, 8, 10. ஓகே, ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, ஆப்ஷன் சி வந்து 30, ஆப்ஷன் டி வந்துட்டு நல். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் 2, 4, 6, 8, 10. ஓகேங்களா, இதுதான் ரைட் ஆன்சர். ஸோ அப்போ கலெக்ட் மெத்தட் நம்மளுக்கு என்ன பண்ணும், அதாவது கலெக்ஷன்ஸ். ஓகே, என்னுடைய லிஸ்ட்டில் இருந்து ஓகே ஸோ எலமெண்ட்டை நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நியூ வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணும். அதுதான் கலெக்ட் மெத்தடுடைய ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின் டெஃபினிஷன் லிஸ்ட் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5. டெஃப் ரிசல்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் டாட் எனி. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எனி மெத்தட். ஓகேங்களா, ஆக்சுவலாக இந்த எனி மெத்தட் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு எலமெண்ட்டும். ஓகேங்களா, ஸோ ஐட்ரேட்ஸ் த்ரூ ஈச் எலமெண்ட் ஆஃப் கலெக்ஷன். ஓகே, செக் வெதர் ஏ பூலியன் ப்ரிடிகேட் இஸ் வேலிட் ஃபார் அட்லீஸ்ட் 1 எலமெண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிஷன் என்ன, ஐடி கிரேட்டர் தென் 3. அப்போது என்னுடைய லிஸ்ட்டில் ஓகே 3க்கு மேலே ஏதாவது ஐட்ரேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஓகேங்களா, 3க்கு மேலே ஐட்ரேஷன் இருக்கான்னா எஸ் அவைலபிள், 4ம் இருக்குது 5ம் இருக்குது. அப்போ 3க்கு மேலே எனக்கு எலமெண்ட் இருக்குது அப்படின்னாலே கண்டிஷன் ட்ரூ. ஓகே, கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஆக்சுவலாக அந்த எனி மெத்தட் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறது பூலியன் வேல்யூ தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஸ்டோர் ஆகும், ஐ மீன் ரிசல்ட்டில் எனக்கு என்ன ஸ்டோர் ஆகும்னா ட்ரூ அப்படின்ற எனக்கு ஸ்டோர் ஆகும். ஏன் ட்ரூ ஸ்டோர் ஆகும், ஏன்னா 3க்கு மேலே எனக்கு வேல்யூ இருக்குது அப்படின்றப்ப ட்ரூ. ஸோ ரிசல்ட் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணும், println ரிசல்ட்னு கேட்குறப்ப ட்ரூ தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். இங்கே ஆப்ஷன் ஏல வந்து ட்ரூ, ஆப்ஷன் பி வந்து ஃபால்ஸ், ஆப்ஷன் சி 4, 5, ஆப்ஷன் டி வந்துட்டு நல். தி ரைட் ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் குரூவிஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்துட்டு என்ன பண்ணும், எது வந்துட்டு இதில் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஓகேங்களா,
So option A, it compares objects by reference. Option B, it compares object by value. Option C, it equivalent to the equals method. Okay. Option D, it is not used in Groovy. ஓகேங்களா, இதில் ரைட் ஆன்சர், அதாவது ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கான ஒரு ப்ராப்பரான அவுட்புட் என்ன, அதாவது ப்ராப்பரான ஒரு மேட்சிங்கான வேல்யூ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஈக்குவல்ஸ் மெத்தட். ஓகே, ஈக்குவல் டு அப்படின்றது ஈக்குவல் டு மெத்தடுக்கான ஈக்குவலன்ட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெஃப் லிஸ்ட் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெஃப் ரிசல்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் டாட் ஃபைண்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஓகே, ஐடி கிரேட்டர் தென் 3. ஓகே, இந்த இடத்துல ஐடின்றது ஐட்ரேட். ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், லிஸ்ட்டில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட 5 வேல்யூ இருக்குது. என்னென்ன வேல்யூ இருக்குது, 0, 1, 2, 3, 4 அப்படின்ற 5 வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம்னா லிஸ்ட் டாட் ஃபைண்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற மெத்தட் என்ன பர்பஸ்க்கு அப்படின்றது புரிஞ்சாதான் இந்த அவுட்புட் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. ஃபைண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தட் மேட்சஸ் டு கிவன் கிரைட்டீரியா. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணும். நம்ம கண்டிஷன் ஆக்சுவலாக இங்கே என்ன, ஐடி கிரேட்டர் தென் 3. அப்போ கிரேட்டர் தென் 3 அப்படின்றப்ப கிரேட்டர் தென் 3 அடுத்ததாக இருக்கிற எலமெண்ட் நம்மளுக்கு 4. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆல்சோ 4. அப்போ அவுட்புட் நம்மளுக்கு என்ன ஸ்டோர் ஆகும், இந்த இடத்துல லிஸ்ட் டாட் ஃபைண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஐடி கிரேட்டர் தென் 3 அப்படின்றப்ப 4 அப்படின்ற வேல்யூ எனக்கு ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ பிரிண்ட் எலன் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு 4 தான் அவுட்புட் வரும். ஓகேங்களா. இங்கே 4 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஏ வந்து 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 4, 5, ஆப்ஷன் டி வந்துட்டு நல். தி ரைட் ஆன்சர் இஸ் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is true about Groovy's def keyword? டெஃப் கீவேர்டுடைய அட்வான்டேஜ், அதாவது இதில் எது வந்துட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கேட்டிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ, இட் இஸ் யூஸ்டு டு டிஃபைன் எ கான்ஸ்டன்ட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு டிஃபைன் எ வேரியபிள் வித் எ ஸ்பெசிஃபிக் டைப். ஓகே, ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு டிஃபைன் எ வேரியபிள் வித் அன் இன்ஃபரட் டைப். ஓகேங்களா. ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் யூஸ்ட் இன் Groovy. ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு டெஃப் கீவேர்டுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றது கொஸ்டின். தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேங்களா. இட் இஸ் யூஸ்ட் டு டிஃபைன் எ வேரியபிள் வித் அன் இன்ஃபரட் டைப். ஓகேங்களா, இதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ டெஃப் கீவேர்ட் இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டெஃப் லிஸ்ட் 1 ஈக்குவல் டு 1, 2, 3, டெஃப் லிஸ்ட் 2 ஈக்குவல் டு 3, 4, 5, டெஃப் result equal to list 1 dot intersect of list 2. ஓகேங்களா. இந்த இடத்துல intersect அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. intersect அப்படின்ற மெத்தட் நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த மெத்தட் வந்துட்டு டு ஃபைண்ட் காமன் எலமெண்ட்ஸ் பிட்வீன் 2 லிஸ்ட். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணும், 2 லிஸ்ட் இருக்குது. இந்த 2 லிஸ்ட்டில் இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ் என்னவோ அதை ஃபைண்ட் பண்ணுறது தான் இன்டர்செக்ட் அப்படின்ற மெத்தடுடைய ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா. இன்டர்செக்ட் மெத்தடுடைய ஒரு வேலைன்னு சொல்லலாம். ஸோ லிஸ்ட் 1 டாட் இன்டர்செக்ட் ஆஃப் லிஸ்ட் 2 அப்படின்றப்ப லிஸ்ட் 1ல் ஆல்ரெடி எனக்கு 1, 2, 3 இருக்குது. லிஸ்ட் 2ல் 3, 4, 5 இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் மேட்ச் ஆகிற எலமெண்ட் அப்படின்னா என்ன, 3 அப்படின்றதா மேட்ச் ஆகிற ஒரு எலமெண்ட்டு. அப்போ ரிசல்ட்டில் எனக்கு என்ன ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்றது தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ பிரிண்ட் எல்என் ரிசல்ட்டுன்னு கேட்குறப்ப எனக்கு அவுட்புட் என்ன வரும், 3 அப்படின்றது தான் அவுட்புட்டாக வரும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 3, ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 5, ஆப்ஷன் டி வந்துட்டு நல். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 3 அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is true about Groovy's collect method? ஓகே, கலெக்ட் மெத்தட் அப்படின்றதுக்கான ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் என்ன? ஓகே, கீழே வந்து 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதில் எது வந்துட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ, இட் ரிட்டர்ன்ஸ் எ நியூ லிஸ்ட் வித் தி சேம் சைஸ் ஆஸ் தி ஒரிஜினல் லிஸ்ட். ஓகேங்களா. ஆப்ஷன் பி, இட் மாடிஃபைஸ் தி ஒரிஜினல் லிஸ்ட் இன் பிளேஸ். ஆப்ஷன் சி, இட் ரிட்டர்ன்ஸ் எ நியூ லிஸ்ட் வித் எ டிஃப்ரெண்ட் சைஸ் தென் தி ஒரிஜினல் லிஸ்ட். ஆப்ஷன் டி, இட் இஸ் நாட் யூஸ்ட் இன் Groovy. ஓகேங்களா. தி ரைட் ஆன்சர், அதாவது கலெக்ட் மெத்தடுக்கான ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இட் ரிட்டர்ன்ஸ் எ நியூ லிஸ்ட் வித் எ டிஃப்ரெண்ட் சைஸ்
தென் தி ஒரிஜினல் லிஸ்ட். ஓகேங்களா, அதுதான் வந்து கலெக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் Groovy? ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. Groovy இஸ் a statically typed language. ஆப்ஷன் பி, Groovy is a scripting language for the JVM. ஆப்ஷன் சி, Groovy is a compiled language. ஆப்ஷன் டி, Groovy is not compatible with Java. ஓகேங்களா, இதில் கரெக்ட் ஆன்சர் என்ன? அதாவது Groovy அப்படின்றது இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஆப்ஷன் பி, அதாவது Groovy is a scripting language for the JVM. ஓகே, ஸோ Groovy is a scripting language for the JVM. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், which of the following is a closure in Groovy? இதில் இருக்கிறதுல எது வந்து க்ளோஷர், Groovyக்கான க்ளோஷர் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆப்ஷன் ஏ எக்ஸ், ஆரோ ஆப்ரேட்டர் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ ஹலோ, ஆப்ஷன் டி ஒரு பூலியன் வேல்யூ ட்ரூ. இதில் க்ளோஷர் அப்படின்றதுக்கான கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஸோ கர்லி பிரேசஸில் எக்ஸ், ஆரோ ஆப்ரேட்டர் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா, இதுதான் வந்து க்ளோஷருக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல அவுட்புட்டை கெஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஃப் நம்பர் ஈக்குவல் டு 10. ஓகேங்களா, println num டாட் get class டாட் get name மெத்தட். ஓகேங்களா, ஸோ நம்மள ஆல்ரெடி 10ன்ற வேல்யூ கொடுத்தாச்சு. ஓகே, 10ன்றது ஒரு இன்டிஜர் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், அந்த 10 அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேரியபிள் தான் நம். இப்போ நம் டாட் கெட் கிளாஸ் மெத்தட் டாட் கெட் நேம் அப்படின்றப்ப எனக்கு அவுட்புட் என்ன வரும்? இங்கே 4 ஆன்சர் இருக்குது. என்னென்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாவா டாட் லேங் டாட் இன்டீஜர், ஆப்ஷன் பி ஜாவா டாட் லேங் டாட் பைட், ஆப்ஷன் சி ஜாவா டாட் லேங் டாட் நம்பர், ஆப்ஷன் டி எக்ஸப்ஷன். தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஜாவா டாட் லேங் டாட் இன்டீஜர். ஏன்னா 10 அப்படின்றது ஒரு இன்டீஜர், ஹோல் நம்பர். ஓகேங்களா, இன்டீஜர் வேல்யூ. ஸோ இதனுடைய கிளாஸோடைய நேமை நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மெத்தட் என்ன, நம் டாட் கெட் கிளாஸ் டாட் கெட் நேம். இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர். ஓகேங்களா, ஸோ தி அவுட்புட் இஸ் ஜாவா டாட் லேங் டாட் இன்டீஜர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இங்கே வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் ஒரு கொஸ்டின் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக்கும் இருக்குது, கேட்ச் பிளாக்கும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ட்ரை பிளாக்கில் int num equal to 1 divided by 0. இது ட்ரை பிளாக்கில். ஸோ ட்ரை பிளாக்கில் 1 divided by 0 அப்படின்னாலே நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகிடும். ஏன்னா டிவிஷன் பை 0. ஓகேங்களா, எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகிடும். ஸோ கேட்ச் பிளாக்கில் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கரஸ்பாண்டிங் கேட்ச் பிளாக், அதாவது கிளாஸ் நம்மளுக்கு அவைலபிள். என்ன கிளாஸ் அவைலபிள்? எக்ஸெப்ஷன். ஆக்சுவலாக என்ன மாதிரியான ஒரு எக்ஸெப்ஷனாக இருந்தாலும் இந்த எக்ஸெப்ஷன் அப்படின்ற கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எக்ஸெப்ஷன் கிளாஸ் வந்துட்டு கேன் ஹேண்டில் எனி டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன். அப்படின்றப்போ டிவைட் பை 0 அப்படின்ற எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ண முடியாதான்னு கேட்குறப்போ கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணும். அப்போ கேட்ச் பிளாக் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, ஸோ கேட்ச் பிளாக்கில் இருக்கிறது நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் இன்சைட் எக்ஸெப்ஷன் பிளாக் அப்படின்ற லைன் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைனில் எக்ஸெப்ஷன் இஸ் ஓகே அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படின்றதும் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே கீழே வந்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். என்னென்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் இன்சைட் எக்ஸெப்ஷன் பிளாக் இது மட்டும் வருமா, அல்லது எக்ஸெப்ஷன் இஸ் ஜாவா டாட் லேங் டாட் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் டிவைட் பை 0 அப்படின்றது வருமா, அல்லது ஐ எம் இன்சைட் எக்ஸெப்ஷன் பிளாக் அப்படின்றது வருமா, அல்லது எக்ஸெப்ஷன் இஸ் டிவைடட் பை 0 அப்படின்ற மாதிரி வருமா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லைனும் பிரிண்ட் ஆகும், அடுத்த லைனில் அதாவது ஐ எம் இன்சைட் எக்ஸெப்ஷன் பிளாக் அப்படின்ற லைனும் பிரிண்ட் ஆகும், கூடவே வந்து நெக்ஸ்ட் லைனில் எக்ஸெப்ஷன் இஸ் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படின்றதும் பிரிண்ட் ஆகும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்போ இதில் டோட்டலாக எது ஆன்சராக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் இஸ் ஜாவா டாட் லேங் டாட் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் டிவைட் பை 0 அப்படின்றது மெயினான ஆன்சரை இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கெஸ் தி அவுட்புட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஃப் எஸ்டிஆர் ஈக்குவல் டு ரோஹித் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். ஓகே, கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல print of str -3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, print of str of -3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல என்ன அவுட்புட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஆப்ஷன் ஏ டி, ஆப்ஷன் பி ஐ, ஆப்ஷன் சி ஹெச், ஆப்ஷன் டி ஆர். ஓகே, தி ரைட் ஆன்சர் இஸ் ஹெச்.
அதாவது ஆப்ஷன் சி ஹெச். என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -3. ஓகேங்களா. ஸோ -3 அப்படின்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், ரிவர்ஸ் ஆர்டரில் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு 0 1 2 3 அப்படின்ற வரப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படின்ற நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். டெஃப் மைக்ளோஷர் 1 ஈக்குவல் டு நேம் ஏர் ஆப்ரேட்டர் பிரிண்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே ஹலோ $, கர்லி பிரேசஸ்குள்ளே நேம். ஓகேங்களா. மைக்ளோஷர் 1 டாட் கால் ஆஃப் குரூவி அப்படின்னு கேட்குறப்ப அவுட்புட் என்ன. ஓகே. ஸோ ஆக்சுவலாக க்ளோஷர் அப்படின்றது குரூவியில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட்ஸ் அ செட் ஆஃப் அனானிமஸ் பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஓகே. அனானிமஸ் பிளாக் ஆஃப் கோடுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் கால் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறப்பே எனக்கு வந்துட்டு என்ன கால் ஆகுனா க்ளோஷர் எனக்கு கால் ஆக போகுது. ஸோ க்ளோஷர் கால் பண்ணுறப்பே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு பேராமீட்டர் வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன், குரூவி அப்படின்ற வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ பாஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், நேமில் இருக்கிற வேரியபிள். ஓகே. நேமில் என்ன இருக்குது, ஹலோ அப்படின்றது இருக்குது எனக்கு. ஓகேங்களா. அதாவது பிரிண்ட் ஆஃப் ஹலோ, ஹலோன்றது பிரிண்ட் ஆகிடும். நேம் அப்படின்ற இடத்துல எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூவின்றது இந்த இடத்துல எனக்கு ரீப்ளேஸ் ஆகும். அப்போ அவுட்புட் எனக்கு என்ன வரும், ஹலோ குரூவி அப்படின்றதான் அவுட்புட்டாக கிடைக்கும். இங்கே 4 ஆன்சர் இருந்தாலும், அதாவது ஆப்ஷன் ஏ நோ அவுட்புட், ஆப்ஷன் பி ஹலோ நேம், ஆப்ஷன் சி ஹலோ குரூவி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு இருந்தாலும் தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஹலோ குரூவி. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். டெஃப் மை லிஸ்ட் ஈக்குவல் டு, இந்த இடத்துல வந்துட்டு நெஸ்டட் லிஸ்ட் ஆக்சுவலாக கொடுத்துருக்கேன் நான். ஓகேங்களா. அதாவது 1 2 3 அதுக்குள்ள ஒரு லிஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா A, B, குரூவி, அதுக்கப்புறம் 4, 5 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா மை லிஸ்ட் டாட் கெட் ஆஃப் 3. ஓகே. கெட் ஆஃப் 3 டாட் கெட் ஆஃப் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம், லிசன், இது 0, அதாவது மை லிஸ்ட்டில் இது 0th எலிமெண்ட், இது 1th எலிமெண்ட், இது 2nd எலிமெண்ட். ஓகேங்களா. 0 1 2. ஓகே. இது 3, அதாவது இந்த நெஸ்டட் லிஸ்ட் இருக்குல்லையா, இது வந்து 3. ஓகே. இது 4, இது 5. ஓகே ஃபைன். இப்போ கெட் ஆஃப் 3னா என்ன அர்த்தம், 0 1 2 3, அதாவது இந்த நெஸ்டட் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. கெட் ஆஃப் 3னா நெஸ்டட் லிஸ்ட்டு, அதுக்குள்ளே கெட் ஆஃப் 1, அதுக்குள்ளே இது வந்துட்டு 0, இது வந்துட்டு 1. அப்போ கெட் ஆஃப் 3 டாட் கெட் ஆஃப் 1ன்னு கேட்டால் பி. ஓகேங்களா. எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், பின்றது பிரிண்ட் ஆகும். ஆக்சுவலாக இங்கே 4 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஏல வந்துட்டு ஏ, ஆப்ஷன் பி வந்துட்டு பி, ஆப்ஷன் சி A, B, குரூவி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ். இப்படி இருந்தாலும் எனக்கு அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். டெஃப் சே ஹலோ அப்படின்ற ஒரு மெத்தட். ஓகேங்களா. சே ஹலோன்னு ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே பிரிண்ட் எல்என் ஆஃப் ஹலோன்னு கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த மாதிரி கொடுத்துட்டு அவுட்புட் என்ன அப்படின்றதான் இந்த இடத்துல 4 ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ ஹலோ, ஆப்ஷன் பி நோ அவுட்புட், ஆப்ஷன் சி எக்ஸெப்ஷன், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ். ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் என்ன, அதாவது இங்கே வந்து நம்ம ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணியிருக்கோம், கீழே 4 ஆன்சர் இருக்குது. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ அவுட்புட். ஏன் நோ அவுட்புட் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு மெத்தட் டிஃபைன் தான் பண்ணியிருக்குமே தவிர இந்த மெத்தட் நம்ம கால் பண்ணவே இல்லை. இன்கேஸ் நீங்கள் கால் பண்ணியிருந்தால் மட்டும்தான், சே ஹலோ அப்படின்ற மெத்தடை கால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹலோன்ற அவுட்புட்டு பிரிண்ட் ஆகும். அதனால் இந்த இடத்துல அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நோ அவுட்புட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். டெஃப் சம் ஆஃப் int num1, int num2 ஈக்குவல் டு 20. ஓகேங்களா. ஸோ இது எதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா மெத்தடுக்கான எக்ஸாம்பிள், மெத்தட்ஸ் இன் குரூவி அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். டெஃப் சம் ஆஃப் int number1, int number2 ஈக்குவல் டு 20. பிரிண்ட் எல்எனில் வந்து பார்த்தீங்கன்னா சம் இஸ் number1 + number2, number1 number2 ஆட் பண்ணி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மெத்தடுக்கு வெளியில் சம் மெத்தடை கால் பண்ணுறோம். கால் பண்ணுறப்ப நான் ஒரு வேல்யூ வச்சு நான் பாஸ் பண்ணுறேன், அதாவது சம் ஆஃப் 5. ஓகே. இங்கே நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டு தான், பட் சம் மெத்தடில் நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறது 2 ஆர்குமெண்ட்டு. ஓகேங்களா. அப்போ இந்த 5 மட்டும் தான் நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ அவுட்புட் எனக்கு என்ன வரும் அப்படின்றது தான் கொஸ்டின். அதாவது ஆப்ஷன் ஏ சம் இஸ் 20, ஆப்ஷன் பி சம் இஸ் 25, ஆப்ஷன் சி எக்ஸெப்ஷன், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ். அதாவது நான் சம் ஆஃப் 5 அப்படின்னு கால் பண்ணுறப்போ எனக்கு 20 மட்டும் சம்மில் கிடைக்குமா, அல்லது இந்த 5 + 20 25 அப்படின்றது கிடைக்குமா, அல்லது ஏதாவது எக்ஸெப்ஷன் வருமா, அல்லது நன் ஆஃப் தி அபோவ் இதில் எதுவுமே வராதா அப்படின்றது தான் இந்த இடத்துல கேள்வி. ஓகேங்களா. தி ரைட் ஆன்சர் இஸ்
ஆப்ஷன் பி சம் இஸ் 25. ஏன் வந்துட்டு ஆப்ஷன் பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு பேராமீட்டர் ஓகேங்களா 5 அப்படின்ற ஒரு வேல்யூ தான் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க. பாஸ் பண்ணுறப்ப இந்த 5 எதுக்கு அசைன் ஆகும், நம் 1க்கு அசைன் ஆகும் ஓகேங்களா. அப்போ நம் 1ல் 5 அப்படின்ற வேல்யூ இருக்கும், நம் 2ல் ஆல்ரெடி 20ன்ற வேல்யூ டிஃபைன் பண்ணியாச்சு. அப்போ நம் 1 ப்ளஸ் நம் 2 அப்படின்னு கேட்குறப்ப 5 ப்ளஸ் 20, ஸோ தி அவுட்புட் இஸ் 25, சம் இஸ் 25. இதுதான் அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே வந்துட்டு ஒரு ஆப்ரேட்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள். இது என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர் ஆர் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ரிசல்ட் ஈக்குவல் டு 5 greater than 6, இதுதான் ஆக்சுவலாக கண்டிஷன் ஓகேங்களா. இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா ஃபால்ஸா. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது 5 is greater அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகும், அசைன் பண்ணும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா 6 is greater அப்படின்ற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு அசைன் ஆகும் ஓகேங்களா. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பார்க்குறப்போ 5 greater than 6, தி கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் ஓகேங்களா. கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்றப்போ இந்த இடத்துல இருக்கிறதா எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக அசைன் ஆகும், 6 is greater. அப்போ 6 is greater அப்படின்றது எனக்கு எங்கே அசைன் ஆகும், ரிசல்ட்டில் அசைன் ஆகும். அப்போ பிரிண்ட் ரிசல்ட் அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6 is greater அப்படின்றது தான் அவுட்புட்டாக வரும். ஓகே, இங்கே என்ன தான் 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் ஆப்ஷன் ஏல வந்து 5 is greater, ஆப்ஷன் பியில் வந்து 6 is greater, ஆப்ஷன் சி வந்துட்டு எக்ஸெப்ஷன், ஆப்ஷன் டி வந்துட்டு none of the above அப்படின்னு கொடுத்துருந்தாலும் தி அவுட்புட் இஸ் 6 is greater. ஏன் 6 வந்து கிரேட்டர் அப்படின்ற இந்த அவுட்புட் எனக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபெயில்ஸ். ஓகே, கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுறதுனால இது எனக்கு பிரிண்ட் ஆகாது, இதுதான் எனக்கு அசைன் ஆகும். ஸோ அசைன் ஆகிற வேலையை தான் எனக்கு பிரிண்ட் ஆகிறப்போ 6 is greater அப்படின்ற அவுட்புட் எனக்கு கிடைக்கும். ஃபைன், நெக்ஸ்ட். டெஃப் நேம் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே குரூவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. பிரிண்ட் எல்என் ஆஃப் மை நேம். ஓகே, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. பிரிண்ட் எல்என் ஆஃப் டபுள் கோட்ஸ்குள்ளே மை நேம் இஸ் $, கர்லி பிரேஸ்க்குள்ளே நேம் ஓகேங்களா. ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்து நான் வந்து ஒரு வேரியபிளுக்கான வேல்யூ நான் வந்து கேட்குறேன். ஓகே, ஒரு வேரியபிளுக்கான வேல்யூ கேட்குறப்போ உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும், ஆப்ஷன் ஏ மை நேம் இஸ் குரூவி அப்படின்ற பிரிண்ட் ஆகும். ஆப்ஷன் பி மை நேம் இஸ் $, நேம், அதாவது இங்கே என்ன இருக்கோ ஓகேங்களா, டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் பண்ணும் அப்படின்றது ஆப்ஷன் பியாக கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா none of the above. ஸோ இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஆப்ஷன் ஏ மை நேம் இஸ் குரூவி அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரூவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே $, கொடுத்து வேரியபிள் நேம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த வேரியபிளுக்கான வேல்யூ கிடைக்கும். எப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே $, கொடுத்து வேரியபிளுக்கான நேம் கேட்டிங்க, கர்லி பிரேசஸ்க்குள்ளே வேரியபிளுக்கான நேம் கேட்டிங்கன்னா அந்த வேரியபிளுக்கான வேல்யூ என்ன அசைன் பண்ணியிருக்குமோ அதுதான் நம்மளுக்கு அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. ஸோ மை நேம் இஸ் குரூவி, இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஃப் நேம் ஈக்குவல் டு குரூவி பிரிண்ட் எல்என். இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள், லாஸ்ட் ப்ரோக்ராம் மாதிரி தான் ஓகேங்களா. குரூவின்றது தான் ஒரு வேரியபிளுக்கான வேல்யூவை நான் கொடுத்துருக்கேன், ஆனால் லாஸ்ட் ப்ரோக்ராமில் பிரிண்ட் எல்என் ஆஃப் டபுள் கோட்ஸ்குள்ளே நான் கொடுத்துருந்தேன். பட் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், சிங்கிள் கோட்குள்ளே கொடுத்துருக்கேன். அப்போ இது டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ மை நேம் இஸ் அப்படின்ற பிரிண்ட் ஆகிடும். அப்போ இந்த $, நேம் அப்படின்ற இடத்துல நேம்க்கான வேல்யூ பிரிண்ட் ஆகுமா, அல்லது நேம் பிரிண்ட் ஆகுமா, அல்லது எக்ஸெப்ஷன் வருமா, அல்லது none of the above அப்படின்றது ஆப்ஷன் ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ மை நேம் இஸ் குரூவி, ஆப்ஷன் பி மை நேம் இஸ் $, நேம், ஆப்ஷன் சி எக்ஸெப்ஷன், ஆப்ஷன் டி none of the above. ஓகே, தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி மை நேம் இஸ் $, நேம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்குள்ளே கொடுத்து நீங்கள் கேட்குறப்போ ஓகேங்களா இது உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகிடும், மை நேம் இஸ் அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகிடும். பட் $, நேம் அப்படின்றப்ப அந்த நேம் அப்படின்ற வேரியபிளுக்கான வேல்யூ பிரிண்ட் ஆகாது, இங்கே என்ன இருக்கோ அப்படியே பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. சிங்கிள் கோட்டில் கொடுக்குறப்ப அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ மை நேம் இஸ் $, நேம், ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த இப்போ நம்ம குரூவியில் பார்த்த எம்சிக்கு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ கண்டென்ட் நான் கொடுக்குறேன், அதாவது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஆகட்டும், ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், ட்யூட்டோரியல் ஆகட்டும். ஓகே, ஸோ டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.